நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் இணைவது லதா ராணி. எங்கள் வீட்டில் நான் எப்படி தானியங்கள் முளைக்கட்டுறேன்னு பாருங்கள். இது வந்து கொள்ளு பயிர், இது முளைக்கட்டி இருக்கேன். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கிட்டு அதில் நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதில் போட்டு அப்படியே எந்த அளவுக்கு நல்லா பெருசாக முளை வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ ஒன்றுமே இல்லை, இது இப்படி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 24 மணி நேரம், இது வந்து ஆக்சுவலி 24 hours வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு கொள்ளு வந்து முளை கட்டி வந்திருக்கு. இது அப்படியே மூடி அடியில் ஒரு ரவுண்டாக நான் ஒரு பிரமாண மாதிரி வைப்பேன், அது மேலே வச்சுருவேன். அப்போ தண்ணி ஃபில்டர் ஆகி நல்லா முளைச்சி வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இந்த கருப்பு சுண்டல் இதுவும் அப்படிதான். இந்த கருப்பு சுண்டலுக்கு நமக்கு எவ்வளோ நல்லா முளை வந்திருக்கு பாருங்கள். இதுவும் 24 hours தான் ஆச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸுள்ள கூட எல்லாரும் முளை கட்டுறதுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை போட்டு தானியத்தை போட்டு அந்த துணியில் வச்சு அந்த காலத்தில் நம்ம அம்மாங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. கூடையில் வாங்கி அதில் அப்படியே போட்டுட்டு வச்சிட்டோம்னாலே நல்லா எவ்வளோ பெரிய முளை வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இப்படி தான் என் வீட்டில் முளை கட்டின தானியம் செய்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாரும் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இது மெத்தட்.